ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகரம் ராசி அன்பர்களுக்கு
இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்திலே குரு நட்சத்திரத்திலே சந்திர பகவான் 10வது வீட்டிலிருந்து வாரத்தை தொடங்கி வைக்கிறார். அப்போ இந்த வாரம் ஆரம்பமே உங்களுக்கு சிறப்பு தான். 10வது வீட்டிலிருந்து 11வது வீட்டிற்கு சந்திரன் வரும்போது அங்கே நேசம். சந்திரனுக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே செவ்வாய் நின்று சந்திரனை பாரு செய்கிறார். அப்போ சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. உங்களுக்கு லாபஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. அப்போ கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் நல்ல மன மகிழ்ச்சி அடையலாம். எடுத்த காரியங்களில் செல்கின்ற காரியங்களில் வெற்றி பெறலாம். 7ஆம் அதிபதி நேசமாக செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய மன எண்ண ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி மகர ராசி என்பவர்கள் நடந்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான் 11வது வீட்டிலே நேசம். என்ன கூட கண்டுக்க மாட்டீங்க. வாழ்க்கை துணையை பற்றி சிறிது கூட அவங்களுடைய மன எண்ண ஆசைகளை புரிந்துக்காத ஒரு அமைப்பு மகரம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. உங்களை பற்றி உங்களுடைய ஆசைகளை பற்றி தான் நீங்கள் பெரிதும் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும். நண்பர்கள் கூட்டாளிகளுடன் நல்லா ஜாலியாக இருப்பீங்க. 11வது வீட்டிலே சந்திரன் வரும்போது சிறப்பு தான். 27, 28, 29 இந்த 3 நாட்களும் 12வது வீட்டிலே சந்திர பகவான் செல்வார். சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை. அப்போ 12ஆம் இடம் பலமாக இருக்கும்போது வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து அது வேலைக்காக இருக்கலாம், உத்தியோகத்திற்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு பயண வாய்ப்பு இந்த 27, 28, 29 உங்களுக்கு அமையும். பயண போக்குவரத்து மூலம் பணச்செலவுகள் உண்டாகும். சந்திர பகவான் 29ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்திற்கு, அதாவது 12வது வீட்டிலிருந்து ஜென்ம ராசி சந்திர பகவான் வருகிறார். 29 புதன்கிழமை அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்கள், பெரியோர்கள், குருமார்கள், வயதில் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கணும். வயதில் மூத்தவர்களிடம் பணிவா, மதிப்பா, மரியாதையாக பேசணும். குரு பூர்ணிமா அன்று, அதாவது பௌர்ணமி நாள் அன்று பெற்றோர்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். பெற்றோர்கள் மன நோகிற மாதிரி, பெற்றோர்கள் வேதனைப்படுற மாதிரி, உங்கள் வயதில் பெரியவர்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சாபம் விடுற மாதிரி. அவங்க சாபம் விட்டாங்கன்னா உங்களை மட்டும் பாதிக்காது, உங்கள் தலைக்கட்டியே பாதிக்கும். அப்புறமேட்டு பரிகாரம், பூஜை, 1008 கோயிலுக்கு போனாலும் பலன் தராது. உத்திராட நட்சத்திரம் குரு பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். இதில் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா, முன்னோர்கள், அதாவது தாத்தா காலத்திலேருந்து தாத்தா அப்பாவை சாபம் விட்டுருப்பார், அப்பா மகனை சாபம் விட்டுருப்பார், மகன் பேரனை சாபம் விடுவார். இப்படியே வம்சாவளியாக தலைக்கட்டாக ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சாபம் விட்டு தன்னுடைய குடியை தாங்களே கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஒரு அதிகார தோரணையில் இவங்களுடைய வம்சம் போயிட்டுருக்கும். அதனால் 29ஆம் தேதி புதன்கிழமை அந்த அதிகாரத்தை விட்டு நீங்கள் மற்றவர்களை சாபம் விட்டாலும் சரி, அல்லது மற்றவர்கள் உங்களை சாபம் விட்டாலும் சரி, உங்களுடைய பிள்ளை பேரப்பிள்ளை தான் இது பாதிக்கும். இந்த வாரம் இதுதான் பேசலை. ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது விதவிதமாக நல்ல சாப்பாடு. பௌர்ணமி யோகத்தில் சந்திரன் இருக்கும்போது இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பது, முன்னோர்கள் சமாதியை வழிபடுவது மகர ராசி என்பதற்கு மிகச்சிறப்பானதாக இருக்கும். ஜென்ம ராசியிலே சந்திரன் வரும்போது நல்ல சாப்பாடு, புதிய துணிமணி, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.